இப்பொழுதெல்லாம் சென்னை தெருக்களில் ரா பிச்சைக்காரர்களையே நம்மால் பார்க்க முடிவதில்லை. அப்படி என்றால் சென்னை சொர்க்கபுரியாகிவிட்டதா? சென்னையில் பிச்சைக்காரர்களே இல்லையா? அந்த அளவுக்கு வளம் செறிந்த மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதா? அதனுடைய தலைநகரம் மாறிவிட்டதா என்றால் இல்லை. இன்றைக்கு யாருக்கும் எதையும் அடுத்தவனுக்கு கொடுக்கிற மனம் இல்லை. செய்து முடித்த சமையல் அதை உண்பது, எங்கே இருந்தால் அதற்காகத்தானே ஃப்ரிட்ஜ் வாங்கி வைத்திருக்கிறார்கள். எந்த வீட்டிலும் பாருங்கள், பெரும்பாலும் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒரு வீட்டை நீங்கள் பார்க்க முடியாது. ஓரளவு மிடில் கிளாஸ் என்ற லோயர் மிடில் கிளாஸ் என்று எடுத்துக்கொண்டால் கூட அவரிடம் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். காரணம் என்ன? நாம் சாப்பிட்டது மறந்து இன்னொருவனுக்கு கொடுத்துடக்கூடாது, எஞ்சியதை அதையே எடுத்து வைத்து மறுநாள் சாப்பிடலாம் என்று வாழ்க்கை முறை மாறிவிட்டது. இப்பொழுது இந்த நான் நடந்து வந்த பாதையின் மூலமாக என்னை வெளிப்படுத்திக் கொள்வது என்னுடைய முக்கிய நோக்கம் இல்லை. எப்படியெல்லாம் இருந்த தமிழர் வாழ்க்கை முறை எப்படியெல்லாம் சிதைந்து மாற்றமுற்று சீரழிந்து விட்டது என்பதை இன்றைய தலைமுறைக்கு சுட்டி காட்டுவதுதான் இதனுடைய முதல் நோக்கமாக இருக்கிறது.